வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோவையே எப்படி உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கராக அப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு 2 அப்ளிகேஷன் தேவை. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உள்ள அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் லோடிய ஃபோட்டோன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்பாங்க. அது நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கராக வைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ராப்புங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோ க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு மேலே உள்ள டன்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டன்ங்கிற ஆப்ஷனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களை உள்ளால கூட்டிகிட்டு போயிடும். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இதில் நிறைய வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மேஜிக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது சைடில் ஒரு மாதிரி இது வந்திருக்கும், லென்ஸ் மாதிரி வந்திருக்கும். அதை நீங்களே நவுத்தி அதை வந்துட்டு ஒரிஜினல் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ மட்டும் விட்டுட்டு அது சைடு வாக்கில் மட்டும் அப்படி ஸ்க்ரால் பண்ணி இப்படி தேய்ச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ கிடச்சிரும். ஃபோட்டோ கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்க அந்த டன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. இது வந்துட்டு எதுக்குன்னா நீங்கள் அந்த கட் பண்ண ஏரியாஸ்லாம் சைடு ஓரமாக இருக்க ஏரியாஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ நம்பர் தேவையோ அவ்வளோத்துக்கு ஸ்மூத் பண்ணிவிட்டு மேலே இருக்க சேவ் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு சேவ் ஆயிரும். அதில் வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஓகே. இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. இது வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு அதில் இருக்கிற நீங்கள் ஃபோட்டோஸை காட்டும். அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் டு வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே போய் சேர்ந்துடும். டிக் காட்டிடும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ என்னோடய வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு அதில் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இப்போ நான் அந்த ஸ்டிக்கரை நான் இப்போ எடிட் பண்ண ஸ்டிக்கர் அனுப்புகிறேன். உதாரணத்துக்கு அந்த ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய ஸ்டிக்கரை வந்துட்டு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். பார்த்துக்கோங்க. என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ சென்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்களே க்ரியேட் பண்ணி ஸ்டிக்கராக அனுப்பலாம். இது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஆளில் தான் இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.